உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேர்களுக்கு இந்த செய்பிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய தினம் ஒரு சூப்பரான டாபிக் அப்படின்னு சொல்லணும். இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வீட்டில் அன்றாடம் நைவேத்தியம் பண்றோம் இல்லையா, நம்ம வடிக்கிற சாதமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு விசேஷத்துக்கு பண்ற சக்கரை பொங்கலா இருந்தாலும் சரி, வடை இதெல்லாம் நைவேத்தியம் பண்றோம். இத்தனை பண்ணினாலுமே அது கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் இது கண்டிப்பா மஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த 4 பொருளும் அந்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்றதுல நம்மளோட எப்போதும் பண்ற நைவேத்தியத்தோட இந்த 4 பொருட்களும் ஏன் முக்கியம், அதுக்கு உண்டான விஷயம் என்ன, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல தேங்காய் எடுத்துப்போம். இப்ப தேங்காய் அப்படிங்கும்போது அது மட்டையோட வரும், பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ள இருக்கிற நார், அதுக்கப்புறமா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஓடு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த 3ஐயும் எடுத்துட்டோம்னா அதுக்கு நம்மளோட இந்துத்துவால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, மும்மலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆணவம், கண்மம், அந்த பேராசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாத்தையும் போகி அந்த மேல இருக்கு பாருங்க ஓடு, அதுதான் இந்த மாயமான உலகம். இந்த மாயமான உலகத்தை நம்ம விலக்கி பார்த்தாதான் அந்த பூர்ணமான வெள்ளை பகுதி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கடவுள், அதாவது வெள்ளை பகுதி தான் கடவுள். இந்த மும்மலங்களை நீக்கி தான் நம்ம என்ன பண்றோம், உள்ள இருக்கிற அந்த வெள்ளை பூர்வமான அந்த இறைவனை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கறத உணர்த்தது தான் இந்த தேங்காய். இந்த தேங்காயில இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எந்த காய்க்குமே இல்லாத ஒரு சூப்பரான விஷயம் இந்த தேங்காய்க்கு இருக்கு. 3 கண் இருக்கும். அதனால இது சிவஸ்வரூபம். அந்த உள்ள இருக்கிற நீர் பார்த்தோம் அப்படின்னா, இளநீர் பக்தி பிரசாதமா, அது மட்டும் இல்ல, பக்தி பிரசாதமா ஒரு பக்கம் கொடுக்குறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா அபிஷேகத்திலையும் பார்த்தோன்னா இளநீர் இல்லாத அபிஷேகமே கிடையாது. எல்லா இறை மூர்த்தங்களுக்கும் இளநீர் அபிஷேகம் உண்டு.